ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சுரேஷும் அழகுமதியும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் பயங்கர ஷாக்கில், என்ன உள்ள அவ்வளோ சத்தம் கேட்குது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்தில் நின்றுட்டு இருக்கவும் நம்ம மலர் வராங்க. வந்த உடனே அத்தை என்ன அச்சத்தை சுரேஷ் ரூமில் அவ்வளோ சத்தமாக இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது தாண்டி எனக்கும் தெரியல, ரொம்ப நேரமா சத்தம் வந்துகிட்டே இருக்கு, போய் என்னன்னு பாருடி, முதல்ல அவங்கள கதவை திறக்க சொல்லடி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு போய் சுரேஷ் ரொம்ப கதவை தட்டுறாங்க. இங்க பாரு சுரேஷ், முதல்ல கதவை தர சுரேஷ், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அது எதுவுமே கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஆகாதுன்னு நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு தங்கராஜுக்கு கால் பண்ணி, மாப்பிள்ள இங்க சுரேஷும் அந்த பொண்ணும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, என்ன சொன்னாலும் கதவை திறக்கவே மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்து போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க, நான் வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு இப்போ சுரேஷோட வீட்டுக்கு கிளம்புறாரு தங்கராஜ். அந்த நேரம் பார்த்து ரேவதி வராங்க. வந்த உடனே எங்கெங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்க வீட்டுக்கு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் வரேங்க, அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்கு, ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு நான் முக்கியமான வேலையா போறேன், முதல்ல இந்த மாதிரி வெளியே போகிற போது இந்த மாதிரி அபசகுணமாக வந்து பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க ப்ளீஸுங்க உங்கள் காலில் கூட விழுறேன் ப்ளீஸுங்க, இது ஒரே டைமுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோ கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் என்ன நம்ம தங்கராஜ் கூடயே வந்துடுறாங்க. தங்கராஜ் வந்த உடனே, மாமா என்னாச்சு மாமா, இங்கே பாருங்க மாப்பிள்ள இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, கதவை தட்டினா கூட கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க, பயமாக இருக்கு மாப்பிள்ள, போய் என்னென்னு பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் கிட்ட சொல்லவும், தங்கராஜும் போய் சுரேஷ் முதல்ல கதவை தர சுரேஷ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன சத்தம் வந்துகிட்டு இருக்கு, முதல்ல கதவை தர சுரேஷ் அப்படின்னு சொல்லவும், மாமா இங்க பாருங்க மாமா, உங்களை மரியாதை இல்லாத பேசினவளை சும்மாவே விட மாட்டேன் மாமா, நான் இவளை ஒரு வழி பண்ணி ஆகுவேன், சுரேஷ் முதல்ல கதவை தர சுரேஷ் அப்படின்னு சொல்லி கதவை திறக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சுரேஷ் இருந்துட்டு வெளியே வந்த உடனே, இங்க பாருங்க மாமா, அவ ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா மாமா, அவளை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ பண்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவும் முடியல மாமா, என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அப்படியே என்னையே ஏதாவது பண்ணிக்கவும் போல இருக்கு, என்ன பார்த்தா எனக்கே கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சுரேஷ் கொஞ்சம் பொறுமையாரு, என்னதானே மரியாதை இல்லாம பேசினா பரவாயில்ல, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், இங்க பாருமா இந்த வீட்டுல இருக்கிற நடைமுறை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு மாமா உனக்கு அன்னைக்கே சொன்னாரா இல்லையா, அது சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்காகமா இப்படி மரியாதை இல்லாம எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அதை பத்தி நீங்க என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க, ஏற்கனவே நான் அட்வைஸ் பண்ணி தானே உங்களை நான் மரியாதை இல்லாம பேசுனேன், அதுக்கப்புறமும் கூச்சமே இல்லாமல் என்கிட்ட வந்து பேசுறீங்க, இந்த மாதிரி கூச்சமே இல்லாமல் என்கிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ரேவதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் மலர்கிட்ட போயிட்டு, என்ன நீ இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசுது, நான் நினச்சி கூட பார்க்கல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பாடத்தை புகட்டுறதுக்காக தான் இப்போது அழகுமதியே கடவுளே நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு போல, அதனால தான் நீ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்தாவே கண்குள்ளா காட்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குதா, நீ இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கே அளவே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஆமா ரேவதி, உன்னை எப்படி தங்கராஜ் அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டாரு, அவர் காலில் விழாத கொரியா கெஞ்சி அவர் கூத்தாடி நான் வந்தேன், அது ஏதோ இங்க பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இங்க என்ன பிரச்சனை நடக்குது ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் அவர்கிட்ட அப்பா அம்மாவை பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி நான் வந்துட்டேன், இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, இங்க பாருமா ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிரெல்லாம் ஆகாது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே எப்படி நடந்துப்பாங்க ஏது நடந்துப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசு, இங்க பாருங்க இதுக்கப்புறமும் நீங்க ஏதாவது பேசினீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, இங்க பாருமா இங்க பெரியவங்க சின்னவங்க இல்லாம எதுக்காகமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லி வளர்க்கலையா, இங்க பாருங்க உங்ககிட்ட நான் மரியாதை இல்லாம பேசியிருக்கேனா, இல்ல உங்க ஒய்ஃப் கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கேனா, இல்ல உங்க ரெண்டு பேருக்கு
எல்லாருக்கிட்டையும் மரியாதையா எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கேட்டு நான் வாங்கிக்கிறேன்னா இல்லையா? அது 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 தவிர என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. இவருக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. இவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற ஒரு பொறுக்கிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்க முடியுமோ அவ்வளோ மரியாதை தான் நான் கொடுத்துருக்கேன். இனிமே இதுக்கு மேல அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னா அது என்னால முடியாது. இங்க இருக்க யாரு சொன்னாலும் இதை என்னால கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சுரேஷ் இருந்துட்டு பயங்கர கோவமா அடிக்க போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன அடிக்க வரீங்களா? உங்களால முடிஞ்சா என்ன தொட்டு பாருங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க மட்டும் என்ன அடிச்சிட்டீங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கேஸ் கொடுத்து உங்களை 8 வருஷம் உள்ள தள்ளிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மாமா பாருங்க மாமா, இவ்வளவு திமிரு பிடிச்சவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே மாமா. அதுக்கு தான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், இந்த திமிரு பிடிச்ச வேலை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. இங்க பாருங்க, நானா ஒன்றும் உங்களை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கலே. உங்க மரியாதையை காப்பாற்றணும். நீங்கள் அசிங்கப்பட 4 பேர்கிட்ட அசிங்கப்படக்கூடாதுன்னு என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. என் வாழ்க்கையவே அழிச்சிங்க. என் வாழ்க்கையை அழிச்சதுக்கு உங்களுக்கு நான் மரியாதையை அடிப்பணிச்சு போகணும்னு நினச்சிக்கிட்டீங்களா? அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. என் மனசுக்கு என்ன தோணுதோ, எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். இந்த மாதிரி என்கிட்ட அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் யாரும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசுகிற பொண்ணெல்லாம் இந்த வீட்டுக்கு ஆகவே ஆகாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போமா, இந்த மாதிரி பேசுறதா இந்த வீட்டிலே இருக்காத அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஆண்டி, இந்த வீட்டில் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. எனக்கு இவர் தாலி கட்டியிருக்காரு, அதனால நான் இந்த வீட்டில் தான் இருந்தாகணும். நீங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் நீ கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டே இருக்க. இது குடும்பம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இதை குடும்பமா நினைச்சனா இங்க எதுவுமே பண்ண மாட்டேன். நீ ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோட பேசிக்கிட்டு இருக்கமா. இந்த எண்ணத்தெல்லாம் மாத்தினாதான் இந்த குடும்பத்துல நீ சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த குடும்பத்துல நீ சந்தோஷமெல்லாம் இருக்க முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு? இல்ல எந்த காலத்துல இருக்கீங்கன்னு கேட்கறேன் நானு. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாருமே ஓல்டு ஜென்ரேஷன்ல இருந்து வந்திருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே புரியல. உலகத்துல என்னென்னலாம் மாறிக்கிட்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக பொம்பளைங்களா அடிமையாவே வச்சிருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பொம்பளைங்க தான் இதை எல்லாத்தையும் பண்ணணும், பொம்பளைங்க வேலை அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பிரித்து பேசுனீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருமா அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் ரொம்பவே கோவமாக வருவோம். அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜோட சட்டையை பிடிச்சிக்கிட்டே, இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உன்கிட்ட எத்தனை முறை உன்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் உனக்கு புத்தியே வராதா? எதுக்காக திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்க? என்கிட்ட அசிங்கப்படுறது உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? இங்கே பாரு, இனிமே என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இப்போது நல்ல மாதிரி என்கிட்ட பேச வந்துட்டான் அப்படின்னு பேசிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷுக்கு அப்படியே கஷ்டம் தாங்கல. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு தங்கராஜ் கிட்ட போயிட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா மாமா, அவ பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. என்ன சுரேஷ், உன் பொண்டாட்டி பேசிக்கிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு நீ உக்காந்துக்கிட்டு இருக்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா உன் பொண்டாட்டியை தூண்டி விட்டு என்ன இப்படியெல்லாம் கேட்க வைக்கிறியா? எங்க பாருங்க மாமா, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நீங்கள் தானே எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? எதுக்காக அவகிட்ட சொல்லி உங்களை கேள்வி கேட்க சொல்லுவேன்? இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கே தெரியும்ல அவ திமிரு பிடிச்சவன்னு. அப்படி தெரிஞ்சும் நீங்களா தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்போ நீங்களும் அனுபவிங்க. உங்களை விட நான் 1000 மடங்கு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால தான் இது எல்லாமே மாமா அப்படின்னு நம்ம தங்கராஜுக்கு நம்ம சுரேஷ் ஒரு மாதிரி கேவலமாக பேசிடுறாங்க. இதை கேட்ட உடனே, என்ன சுரேஷ், என்ன இத்தனை நாளாக என்கிட்ட மரியாதை பேசிக்கிட்டு இருப்ப, ஆனால் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்களேன்னு எனக்கு என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற, அப்படி தானே சுரேஷ்? இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட நான் மரியாதை இல்லாமல்லாம் பேசலை. அதுக்குன்னு என்னோட வாழ்க்கையை எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே மாமா. என் வாழ்க்கை எப்படியெல்லாம் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். என் வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரவாதியை அனுபவிக்கிறது எனக்கு கொடுமையாக இருக்குது மாமா. அதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்காம ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டே நின்றுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு சுரேஷ், அவளை எப்படி அடக்கணுமோ அந்த முறையில் அடக்கிக்கலாம். நீ கவலைப்படாத. நான் அவங்க அப்பா அதாவது
ராமூர்த்தி கிட்ட பேசுறேன், நீ கவலைப்படாத. இங்க பாருங்க மாமா, நீங்க யார்கிட்ட பேசினாலும் அவளோட திமிரு கொஞ்சம் கூட குறைய போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க என்னத்த பேச போறீங்க அவங்க அப்பா கிட்ட போயிட்டு? அவங்க அப்பாவே முதலே உடம்பு முடியாதவர். அப்படி இருக்கும்போது அவ இவ்வளோ திமிரா பேசுறா. அவங்க அப்பா சரியாகி வீட்டுக்கு போயிட்டானா இன்னும் அதிகமாக தான் பேசுவா. இங்க பாருங்க மாமா, அவங்க அப்பனுக்கு எல்லாத்தையும் நீங்க பார்த்து பார்த்து ஹாஸ்பிட்டல்ல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருந்தீங்களே, அதுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு மரியாதை கொடுத்துட்டாவ அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நாங்கள் மதிக்கு புத்திமதி சொல்லி நாங்கள் புரிய வைக்கிறோம். இங்கே பாருங்க இன்னொரு விஷயம் உங்கள் மருமக கிட்ட சொல்லுங்கள். இது சுரேஷ் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணாதான் சுரேஷ் வேலைக்கு போவான். அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏதாச்சும் சொன்னால் அவள் திமிரா ஏதாச்சும் பேசுவா, அதனால் நான் எதுவும் சொல்லலை, நீங்கள் அவகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி இருந்துட்டு, ஏங்க நான் இங்கே இருந்து நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ரேவதி, பசங்களை வீட்டிலே விட்டுட்டு வந்திருக்க, அது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்குதா இல்லையா? இங்கே பாருங்க, அத்தைக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், அத்தை பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம அதாவது தங்கராஜ் யோசிக்கிறாரு, இவ அங்கே இருந்தாலையும் நம்மளை டென்ஷன் ஏற்றிக்கிட்டே தான் இருப்பா, நம்ம கொஞ்சம் தனியாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளை அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் பேசுவா இவ, அதனால இவ இங்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ இருந்து தொலைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, என்ன நீ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது அண்ணி, என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்க முடியல, மனசில் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அதாவது மதி எல்லாருக்கிட்டையும் இப்படி திமிரா பேசுறது, மதியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாரு ரேவதி, நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போது மதியோட வாழ்க்கையை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், மதியோட வாழ்க்கை இப்போ என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சுரேஷோட அப்பாவும் அம்மாவும், மதி, அழகுமதி வா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து அழகுமதியும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, இங்கே பாருமா, உனக்கு எப்படிம்மா இப்படிலாம் பேசணும்னு தோணுது? இங்கே பாருமா, நீ பேசுறது எல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையா? எதுக்காக இப்படி பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற? ஆம்பளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஏது நடந்துக்கணும்னு உங்கள் வீட்டில் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? இங்கே பாருங்கள், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என்னோட அப்பாவும் அம்மாவும் எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதை நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் அவருக்கு மரியாதை கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரல, வந்தால் கண்டிப்பாக நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, இவ்வளோ திமிரெல்லாம் இருக்கக்கூடாது, ஆம்பளைங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு மரியாதை இருக்குது, அவங்கள மரியாதை தான் நடத்தணும், அவங்கள எந்த வேலையும் வாங்கக்கூடாது, அவங்கள வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருப்பாங்க, அவ்வளோதான் அவங்களோட வேலை. இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. பொம்பளைங்க என்ன அடிமையா? எதுக்காக பொம்பளைங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்? பொம்பளைங்களுக்காக தான் இந்த வேலையே வச்சுருக்காங்க. பொம்பளைங்க வேலைன்னு பிரித்து பேசாதீங்க. எல்லார் வேலையும் எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணலாம், இது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் அப்படியே எண்டே இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மழை இருந்துட்டு, மதி கொஞ்ச நேரம் அமைதியே இரு மதி, நீ கொஞ்சம் பேச, அவங்க கொஞ்சம் பேச, சண்டை நீண்டுக்கிட்டே தான் போகுது, நீ கொஞ்சம் பொறுமையாக போ மதி, இந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்ல, ப்ளீஸ் மதி, கொஞ்சம் சண்டை போடாமல் இரு மதி. இங்கே பாருங்கக்கா, நீங்களாவது யோசிக்கிறீங்களா இல்லையா? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் முட்டாள்தனமாக எல்லாத்தையும் யோசிச்சு ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால தான்க்கா நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன், ஆனால் யாருமே நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இங்கே பாருமா, யாரும் நீ சொல்கிறத புரிஞ்சுக்க தேவையில்ல, நாங்கள் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டிலலாம் ஆம்பளைங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, மரியாதை தான் நடந்துக்கணும், மரியாதையாக நடந்துக்கிறது இருந்தால் இந்த வீட்டில் இரு, இல்லைன்னா கிளம்பு. இங்கே பாருமா, அதே மாதிரி நாளைக்கு காலையில் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு சுரேஷ் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே என்னால் முடியாதுங்க, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால அவர் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இங்கே பாருமா, சுரேஷ் தப்பு பண்ணியிருக்கான் தான், நான் இல்லைன்னாலாம் சொல்லலை, அவன் தப்புக்கு இவ்வளோ நாள் தண்டனை அனுபவிச்சிட்டான்ல, இதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போகாமல் இருந்தால் அவனுக்கு மரியாதை இருக்காதுல்ல, அதனால போய் கேஸை வாபஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அவன் டெய்லியும் வேலைக்கு போவான்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இங்கே பாருங்க, இதை என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? எதுக்காகங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இவ ரொம்ப திமிரு பிடிச்சவப்பா, இவகிட்டலாம் நம்ம பேசவே முடியாது,
தங்கராஜ் மாமா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாதான் இவ வலிக்கே வருவா. அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறாளா நினைக்கலையான்னு எனக்கு தெரியல. அப்படி நினைக்கிறதா இருந்தா இந்த வீட்டில் எல்லாத்தையும் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருப்பா. இல்லைனா அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டு நம்ம வீட்டில் அடிமையா இருப்பா. இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே யாரு நம்ம இது அழகுமதி இருந்துட்டு, என்னங்க என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? பிளாக்மெயில் பண்ணி தானே என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கீங்க. என் அப்பா அம்மாவை என்னோட அப்பா அம்மாவை வச்சு தானே பிளாக்மெயில் பண்ணி இப்போது என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் இப்போது இந்த வீட்டில் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்னு என்னோட அப்பா அம்மாவை வச்சு என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணுறீங்க. உங்களால் என்ன முடியுமோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட அப்பா அம்மாவை கொன்றுவீங்களா? கொண்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன். நான் உங்களை எல்லாரையும் வாழ்க்கை முழுக்க வெளியே வராதபடி நான் உங்களை என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே நான் ரெடியாக தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே சுரேஷுக்கு பயங்கர கோவமாக வெளியே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருமா, ஒரு பொட்டு புள்ளைக்கு எவ்வளோ அடக்கம் ஒடுக்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தில் பொட்டு புள்ளை எவ்வளோ பொறுமையை போகிறாலோ அந்த குடும்பம் கண்டிப்பாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது எதுவுமே உன்னோட அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா? இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீ எதுவுமே தெரியாம தானே வளர்ந்துருக்க. இங்க பாருமா, பரவாயில்ல, இனிமே எப்படி இருந்து ஏது இருந்தேன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி யாருக்கிட்டையும் திமிரா பேசுறவனெல்லாம் வச்சுக்காத, சரியா? இங்க பாருமா, நான் சொல்றதை கேளு, அவ்வளவுதான். இது உன்னோட வீடு மட்டும், இது உன்னோட வீடு கிடையாது. உன்னோட இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கிறது. காலையில சீக்கிரமா எழணும், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யணும், அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்து கவனிக்கணும். இதுதான் உன்னோட வேலை. திரும்பவும் ஏதாவது மறுபேச்சு பேசினா அவ்வளோதான். நாளைக்கு காலையில் எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு சுரேஷோட கேஸை வாபஸ் பண்ணுறேன். சுரேஷ் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணலைன்னா உன்னோட அப்பா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு தங்கராஜ மாப்பிள்ள சொல்லிட்டு போயிட்டாரு. உங்கள் அப்பா அம்மா இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினச்சினா நீ இப்படியெல்லாம் உன் இஷ்டத்துக்கு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதி ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ரேவதியும் மலரும் நம்ம மதிக்கிட்ட வராங்க. இங்கே பாருமதி, நீ பேசுறது எல்லாமே ரொம்ப நியாயம்தான். நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள ஒரே அடியெல்லாம் திருத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருத்த முடியும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்படி தான். என்னோட அண்ணி 7 வருஷம் ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிறவங்களை யாருமே எதிர்த்து கூட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரையும் எதிர்த்து இவ்வளோ அழகாக தனக்கானதை நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறீங்க. அந்த தைரியம் என்னோட அன்னைக்கு இல்லை. அதனாலேயோ என்னமோ இவங்க இங்கே இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் சரி, இங்கே இருக்க என்னோட அம்மாக்கும் சரி, அப்பாக்கும் சரி ரொம்ப திமிரா இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் திருத்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனாலையும் நீங்கள் இப்போ கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் பொறுத்து போகிறது தான் நல்லது. என்னதான் இருந்தாலும் சுரேஷ் உன்னோட புருஷன். அதனால உன் புருஷன் மேலே நீயே கேஸு கொடுக்கலாமா? அதனால கேஸை மட்டும் வாபஸ் பண்ணுற மதி அப்படின்னு சொல்லவும், அக்கா என்னக்கா நீங்களே இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலக்கா. அவர் தப்பு பண்ணியிருக்காருக்கா. அதனால தானேக்கா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிக்கிற பையனை ஒரு மாட்டை அடிக்கிற மாதிரி எப்படி அடித்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இவருக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? எல்லாரும் மிருகம் மாதிரியே நடந்துக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அது ரேவதி இருந்துட்டு, இங்கே பாருமதி, நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படியே இருந்து பழகிட்டாங்க. என்ன பண்ணுறது? இங்கே பாருமதி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாற்றிக்கோ. இங்கே பாருமதி, எல்லாமே ஒரே மட்டுக்காக மாற்றணும்னா கண்டிப்பாக முடியாது மதி. உன்னோட சந்தோஷமாக எங்களுக்கு முக்கியம். அதனால தான் உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். முதல்ல சுரேஷோட கேஸை வாபஸ் பண்ணு. உன்னோட அப்பாவோட ஹெல்த்தும் முக்கியம் இல்லை. அந்த தங்கராஜனை என்ன நினைச்சாலும் அதை பண்ணிடுவாங்க. அதனால நீ அவரோட கோவத்துக்கு ஆளாகாம முதல்ல சுரேஷ் மேல இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணு. உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? அவர் பக்கம் நீ போவே போகாத. அவரை சண்டைக்கு நீ எதுக்கு போகணும்? இங்க பாருங்க, யாரோட சண்டைக்கும் நான் தேடிலாம் போக கிடையாது. அவங்களாதான் என்னோட சண்டைக்கு வராங்க. நான் என்னங்க பாவம் பண்ணேன்? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? நீங்க தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அது தப்பாங்க. எப்படிங்க எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நீங்கள் கொடுத்தீங்க? நான் ஏதோ
என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக நான் போய் கேஸ் கொடுத்தேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களோட தப்பை உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் அது எதுவுமே பண்ணாமல், நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் பண்ணது தான் எல்லாமே சரின்ற மாதிரி நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்குது, நான் நல்லா யோசிக்கணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ராமூர்த்தி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே, என்ன ராமூர்த்தி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டிங்களா, இப்போ எப்படி இருக்குது உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், உங்கள் புண்ணியத்தில் இப்போது ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராமூர்த்தி, உன் பொண்ணு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை கொடுக்காம ரொம்ப ஓவராக வாயை நீண்டுக்கிட்டே போகுது. நீ இந்த வீட்டில் நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா உன் பொண்ணு அங்கே எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அங்கே இருக்கிற யாருக்குமே மரியாதை கொடுக்காம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் உங்களையும் நான் உயிரோட வைக்க மாட்டேன், அவளும் அங்கே நிம்மதியாக இருக்க மாட்டான். இது எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா உங்கள் பொண்ணை அப்படியே இருக்க சொல்லுங்கள், இல்லைனா அந்த வீட்டில் எல்லாரையும் பொறுத்து போகணும்னு உங்கள் பொண்ணுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகுமதிக்கு அதாவது ராமூர்த்தி இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே, இங்கே பாருமதி, என்ன மதி பண்ணி வச்சிருக்க நீ, இங்கே பாருமதி, இந்த கல்யாணத்தை நீ பிடிக்காம தான் பண்ணனே எனக்கு தெரியும், இருந்தாலையும் பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டே நீ இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டே வாழ்ந்து தானே ஆகணும். இங்கே பாரு, அதாவது உனக்கு பிடிக்காமையோ பிடிச்சோ இந்த கல்யாணத்தை நீ பண்ணிட்டதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். எதுக்காக மதி இப்படி அவங்க கிட்டெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? தங்கராஜி இப்போ என்கிட்ட எப்படியெல்லாம் பேசிட்டு போனாருன்னு தெரியுமா? இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ அங்கே எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும், இல்லைனா உங்கள் குடும்பத்தோடு அழிச்சிருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு போகிறான் மதி. இங்கே பாரு மதி, அங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ மதி, உன்னை என்ன கொலையாக பண்ண சொல்கிறேன், அங்கே பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க தானே சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்லலை மதி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், ஏங்க உங்களுக்கு யாருக்குமே நான் சொல்கிறது புரியவே மாட்டேங்குது. இங்கே பாருங்கப்பா, என்னாலலாம் யாரையுமே பொறுத்து போகவே முடியாதுப்பா, அவனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம். இனிமேல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரியும் இல்லை, என்னால் யாரையும் யார் பேச்சுக்கும் நான் போகிற மாதிரியும் இல்லை. இங்கே பாரு மதி, உன் அப்பா அம்மா உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா, இல்லை நாங்கள் எல்லாரும் செத்துட்டு நீ மட்டும் நிம்மதியாக இருக்கலான்னு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, இங்கே பாரு மதி, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற மதி, அதனால தானே மதி இதெல்லாம் சொல்கிறேன். முதல்ல மாப்பிள்ளை மேலே கேஸ் கொடுத்துருக்கல, அந்த கேஸை வாபஸ் பண்ணால் மட்டும்தான் மாப்பிள்ளை வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டாங்கன்னா நீயும் வேலைக்கு போ, எல்லா டென்ஷனும் உனக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மதிக்கே ஒரு சந்தோஷமே வருது. நம்ம இங்கேருந்து வேலைக்கு போயிட்டா அங்கே கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இங்கே சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்பவும் காலேஜுக்கு போயிடலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வேலைக்கு போகணும். அப்படி இவங்க வேலைக்கு அனுப்பணுன்னா நம்ம போய் இவன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணணும், ஏதோ நம்மளோட தலையெழுத்து பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அடுத்த நாள் காலையில் எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் வேலையாக நம்ம சுரேஷ் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணுறாங்க. என்னம்மா திடீர்னு கேஸை வாபஸ் பண்ணுறேன், அந்த குடும்பத்திலேருந்து யாராவது உன்னை மிரட்டினாங்களா, ஏதாவது மிரட்டினா சொல்லுமா, கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷனை நான் எடுக்கிறேன். இல்லை சார், எந்த ஒரு ஆக்ஷனும் வேண்டாம் சார், நான் ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட கேஸ் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கேஸை வாபஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சுரேஷ்க்கு எஸ்பி கால் பண்ணி, இங்கே பாரியா, உன்னோட நல்ல நேரம், அந்த பொண்ணே அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, இனிமே ஏதாவது உன் மேலே கேஸ் வந்துச்சு உன்னோட வேலையை நான் தூக்கிடுவேன், இனிமே நீ எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார், நான் கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா, உனக்கு நாளைக்கு டியூட்டி போட்டிருக்கேன் வந்துரு, அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக உன்னை நான் வேலையிலேருந்து தூக்கிடுவேன், அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்ச உடனே நம்ம தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்க மாமா, அந்த திமிரு பிடிச்சவ போய் கேஸை வாபஸ் பண்ணிட்டு வந்திருக்கா மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மாப்பிள்ள, நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும், அவங்க அப்பனையும் அவங்க ஆத்தாலையும் போய் பேசிட்டு உங்கள் பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திமதியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அதனால தான் அவள் நம்ம வழிக்கு வந்திருக்கா, கண்டிப்பாக நம்ம வழிக்கு கூடிய சீக்கிரம் வந்துடுவா, நீ கவலையே படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக,
தன்னோட வாழ்க்கை எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் வராங்க. வந்த உடனே இங்கே பாரு மதி, என்ன மதி என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, என்னோடய வாழ்க்கையில் தப்புன்ற ஒரு விஷயமும் பொய்ன்ற ஒரு விஷயமும் நான் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் கூட முழுசாக ஆகலை. எவ்வளோ பொய், இப்போது பொய்யான ஒருத்தர் மேலே ஒரு கேஸை கொடுத்தேன், ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் நினச்சாவே என் வாழ்க்கை எங்கே போய்கிட்டுறதுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுக்கா. எனக்கு இந்த வாழ்க்கை நினச்சாவே ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குக்கா. இங்கே பாருமதி, உன்னோட வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். சுரேஷ் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் அந்த தங்கராஜ் அண்ணன் கூட சேர்ந்து தான் சுரேஷ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தங்கராஜ் அண்ணன் கூட மட்டும் சுரேஷ் சேராமல் இருந்தானா கண்டிப்பாக சுரேஷ் ரொம்ப நல்ல பையன். நீ கண்டிப்பாக சுரேஷை உன்னோட வழிக்கு கொண்டு வர வைக்கணும். அப்போ தான் சுரேஷ் உன்னோட பேச்சை கேட்பான். இதை மட்டும் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நீ உன்னோட வாழ்க்கை ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அதாவது அழகுமதி இருந்துட்டு சுரேஷை தான் பக்கம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.